Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது மேக்கிங் ஆஃப் ஃபேப்ரிக் பெல்ட். ஸோ ஃபேப்ரிக் பெல்ட் வந்து நம்ம நிறைய ட்ரெஸ்ஸில் இப்போ வந்து கோட் டைப் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுவோம், சுடிதார் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெல்ட் ஃபேப்ரிக்கில் எப்படி பெல்ட்டு ஸ்டிச் பண்ணுறது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வந்து வீடியோ வரக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபேப்ரிக் பெல்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பக்கிள் வேணும், ரெடிமேட் கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பக்கிள் வாங்கியிருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பக்கிளோட இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் இங்கே கரெக்டாக இந்த இதுலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு 2.5 inches வேணும். ஸோ 2.5 inchஸில் வந்து நான் பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நான் கேன்வாஸ் வந்து ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5க்கு நான் வந்து டபுளாக எடுத்துகிட்டு 5 inchesக்கு வந்து கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன். கிளாத் வந்து 6 inches கட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 inches கிளாத்தில் வந்து நான் 5 inches கேன்வாஸ் வந்து நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேப்ரிக் பெல்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பெல்ட் வேர் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பெல்ட் வேர் பண்ணுவோம். ஸோ எங்கே நீங்கள் பெல்ட் வேர் பண்ணி ஹிப்லேயோ இல்லை வேஸ்ட்லேயோ பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹிப்போட ரவுண்டு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 5 inches எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் இடுப்பு சுற்றளவு வந்து 35னா நீங்கள் வந்து அதில் 5 inches ஆட் பண்ணிக்கோங்க. 40 inches எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 45 inches நான் வந்து எடுத்திருக்கேன் பெல்ட்டோட லென்த். ஏன்னா நான் வந்து லோவர் ஹிப்பில் வந்து வேர் பண்ணுற மாதிரி தான் இந்த பெல்ட் எல்லாத்துக்குமே வேர் பண்ணுற மாதிரி தான் இந்த பெல்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ வந்து 45 inchஸில் லென்த்தில் வந்து நான் வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு 6 inches ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு அண்ட் 5 inches வந்து கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட சென்டர் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம இந்த 2 சைடு நல்லா ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ கேன்வாஸு இதோட வித்து எவ்வளோ இருக்கோ அதோட டபுள் எடுத்துக்கோங்க. இந்த வித்து எவ்வளோ இருக்கோ அதோட டபுள் எடுத்துக்கோங்க. டபுள் எடுத்துகிட்டு நம்ம வந்து கேன்வாஸ் கட் பண்ணி இப்போ நான் இதை ஃபோல்ட் பண்ணுறக்கு அளவை நீங்கள் கிளாத் விட்டுட்டு கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு இந்த கேன்வாஸ் மெஷர்மெண்ட்டில் நம்ம 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு எல்லாமே நம்ம ஃபோல்ட் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடுமே பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி நல்லா அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணக்கப்புறம் இந்த சென்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் கரெக்டாக வச்சு நம்ம இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். இதையும் 2 நம்ம ஃபோல்ட் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கே இப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிவிட்டு சுற்றியுமே ஒரு ஸ்டிச் இப்படி நம்ம வந்து போட்டுடலாம். இது ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இங்கேருந்து இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி நமக்கு நீட்டாக வந்து இப்போ பெல்ட் வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 1/2 inchக்கு லூப் திருப்பிக்கோங்க. லூப் திருப்பிட்டு பட்டி மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பெல்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணு கரெக்டாக இதில் வந்து இப்படி வச்சுட்டு நம்ம இந்த எட்ஜில் இங்கே வந்து கரெக்டாக இப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நான் 2 இது வச்சுருக்கேன். ஸோ 2 இதுக்கு வந்து இப்படி வந்து நான் வந்து இந்த 2 இதுலேயுமே கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது 2மே இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, நல்லா மூவ் ஆகிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். இதை ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்ம இதை இப்படியே திருப்பிட்டு ஸ்டிச் உள்ளே போகிற மாதிரி இந்த இது இப்படி திருப்பிட்டு கரெக்டாக வந்து இங்கே வந்து பெல்ட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ தான் வந்து இது வந்து ரைட் சைடு. இந்த ரைட் சைடில் நம்ம வந்து இந்த பெல்ட்டு கரெக்டாக இன்சர்ட் பண்ணி இப்படி இன்சர்ட் பண்ணி அண்ட் இதையும் இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். இப்படி இன்சர்ட் பண்ணக்கப்புறம் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது கரெக்டாக இந்த எட்ஜில் கொண்டு வந்துடுங்க. இது நம்ம அதுக்கப்புறம் இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போய்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படின்னா ரைட் சைடில் நீங்கள் வந்து இந்த பக்கிளோட ரைட் சைடு வச்சுட்டு இது வந்து இப்படியே இன்சர்ட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துடலாம். சென்டரில் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ இது வந்து இப்படி வர்றக்கும் இந்த பார்ட் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்துடலாம். இது கரெக்டாக இங்கே வர மாதிரி பார்த்துக்கணும். இப்படி வந்தக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து இப்படி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இப்படி ஸ்டிச் போட்டுருங்க. இதை கரெக்டாக நம்ம இங்கே வச்சுட்டு இந்த ஸ்டிச் வந்து சென்டரில் கொண்டு வந்துடலாம். சென்டரில் கொண்டு வந்துட்டு
இது இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ஸ்டிச் போட்டலாம். இது உள்ளே போயிட்டு இந்த பெல்ட்டோட இது வந்து இது உள்ளே போயிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சைடு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து பெல்ட்டுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு பெல்ட்டுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி இங்கே இது இப்படி கொண்டு வந்து இதை இப்படி வச்சு நீங்கள் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பெல்ட் வந்து இது வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக பெல்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து நீட்டாக வந்து ஃபேப்ரிக் பெல்ட் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த இது வந்து கிளாத்தில் க்ளோஸ் பண்ணுறனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இது பிளாக்காக இருக்கிறனால அப்படியே வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ நான் பிளாக்காக வச்சுருக்கேன். இதிலே நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி எல்லாம் பக்கல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனும் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீட்டாக ஃபேப்ரிக் பெல்ட் வந்து கிடச்சிருக்கு. இது நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேட்சிங்காக நீங்கள் வந்து பெல்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி ஃபேப்ரிக் பெல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.